இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் kinemasterல தமிழ் பாண்ட் ஸ்டைல் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இடையில ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போகலாம். ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் எழுதி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்துலேயே பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் அனைத்துமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ நம்ம தமிழ் பாண்டை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஆப்போட லிங்க்கை உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். APK எடிட்டர் ப்ரோ. இந்த ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதுக்கு முன்னாடி தமிழ் பாண்டு நமக்கு தேவை. தமிழ் பாண்டு வந்து லிங்க்கையும் நான் உங்களுக்கு வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கேயே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கிங்க. ஸோ இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் செகண்டாக இருக்கக்கூடிய செலக்ட் APK ஃப்ரம் ஆப் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிங்க. இதில் வந்து kinemaster இருக்கும். அந்த kinemaster ஆப்பை வந்து கிளிக் பண்ணிவிட்டு சிம்பிள் எடிட்டர்னு ரெண்டாவது இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஃபோல்டரில் இதுலேயும் செகண்டாக இருக்க ஃபோல்டரை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. அசிடெட்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. ஓகே, அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த ஆப்பில் இருக்கக்கூடிய ஃபாண்ட்டுலாம் இதில் இருக்கும். இதில் எடுத்துக்கக்கூடிய ஃபாண்ட் வந்து .ttf இதேமாரி ஃபாண்ட்டு மட்டுமே தான் இந்த kinemaster நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். இப்போ முதல்ல வந்து அந்த ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிக்கிங்க. ஃபாண்ட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பென்சில் மார்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அது உங்களோட ஃபோல்டருக்கு போயிடும். அங்கே ஃபாண்ட்டு எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்க அதை கிளிக் பண்ணிக்கிங்க. அதை கிளிக் பண்ணி எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வரிசைக்கு எல்லாத்தையுமே இதேமாரி சேஞ்ச் பண்ணிக்கிங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே சேவ் கொடுங்க. சேவ் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். சக்ஸஸ்ஃபுல்னு வந்ததுக்கப்புறம் ரிமூவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் வந்து எந்த ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஓகே, அன்இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டால் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி மறுபடியும் kinemaster வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்து இன்ஸ்டால் பண்ணும்போது செட்டிங்ஸ்லாம் அலோவ் பண்ண சொல்லும். அதெல்லாம் அலோவ் பண்ணிக்கிங்க. செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கிங்க. ஆஃப் எடிட்டரில் வந்து APK எடிட்டர் ப்ரோவில் வந்து ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா kinemaster உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அலோவ் கொடுத்துருங்க. அலோவ் கொடுத்ததுக்கப்புறம் எடிட் பண்ணுறது எப்படிங்கிறது சில ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு காட்டுவாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்டார்ட் கொடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் கலர் ஏதோ ஒரு கலரை நீங்கள் செட் பண்ணிக்கிங்க. செட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம டைப் பண்ணலாம். டைப் பண்ணிட்டு உங்களோட கீழே வந்து தமிழ் பாண்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிட்டு தமிழ்னு டைப் பண்ணிக்க. டைப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபாண்ட் ஸ்டைலில் போய் நம்ம வந்து மாற்ற போகிறோம். இதில் வந்து ரெண்டாவது இருக்க ஆண்ட்ராய்டு இல்லாமல் அதுக்கு கீழே இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் பண்ண ஃபைல்ஸில் இருக்கும். நீங்கள் நம்ம அதை ஒவ்வொன்றா நம்ம கிளிக் பண்ணோம்னா இந்தமாரி ஒவ்வொரு ஸ்டைலில் வந்து நமக்கு மாறும். இதனால் நமக்கு என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மளே வீடியோ ஃபோட்டோஸு இதில் எடிட் பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை வந்து செட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தெரியாதவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.